வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோங்க. அது என்ன சனிப்பயிற்சி? போன வருஷம் தானே வந்தது. இது என்ன புதுசானா? அது வந்து திருக்கணிதம் பிரகாரம், இது வாக்கியம் பிரகாரம். என்ன சார் இது புதுசானா? ஒன்றும் இல்லைங்க. வாக்கியம்ன்றதான் நம்ம ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே வாக்கிய முறையில் தான் நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நாசா வந்த பிறக்கும், அதுக்கப்புறம் நிறைய கோள்களில் நிறைய சேஞ்சஸ் வந்த பிறக்கும் புதுசாக நம்ம அப்டேட் பண்ண அஸ்ட்ராலஜி தான் திருக்கணிதம். இன்றைக்கி உலகம் முழுக்க நீங்கள் வச்சுருக்க சாஃப்ட்வேர் பெரும்பாலும் 90% திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க இல்லை இப்போவே நிறைய பேர் ஒன்றும் அந்த வாக்கியம் முறை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கேட்டதுக்காக, அந்த ரெக்வஸ்ட்டுக்காக நம்ம வந்து இந்த வாக்கியம் பிரகாரம் இப்போ சனிப்பயிற்சி சொல்ல போகிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, இப்போ நம்ம சனிப்பயிற்சினா என்னென்ன ஞாபகம் வரும்? திருநள்ளாறு ஞாபகம் வரும், சனீஸ்வர பகவான் கோவில்கள் ஞாபகம் வரும். கோவில்களில் பெரும்பாலான வழிபாடுகள், அதுவும் திருநள்ளாறுலாம் வழிபாடுகள் வந்து இந்த வாக்கிய முறையை வச்சு தான் நடக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பழைய மனுஷங்க, அதாவது 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவே ஜாகிரஃபி, நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜின்லாம் சொல்லுவோம். ஜாகிரஃபி பிரகாரம் பார்த்திங்கன்னா தென் மண்டலங்களுக்கும் இந்த வாக்கியம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இதை கவனிங்க, ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம். இது வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு, வேலை, பிஸ்னஸ், திருமணம், குழந்தை பேர், வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாமே இதில் சொல்லிட்டு வர்றோம். இன்னொன்று, ஒவ்வொரு விஷயத்துங்களுக்கும் ஒரு பொதுவான பரிகாரங்கள், அதாவது இது வந்து கடவுள் வழிபாடும் வரும். இது கூட கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சீடு தெரப்பி, கலர் தெரப்பி, இது எல்லாமே நீங்கள், இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு. புதுசெல்லாம் இல்லை, நம்ம கோவிலில் வழிபாடுற விஷயங்கள் தான். இன்னும் கொஞ்சம் மாடர்ன் சயின்ஸை சேர்த்து இதில் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா கவனிச்சிட்டு வாங்க. துலாம் ராசி, துலாம் லக்னம் எப்படி இருக்குது? ஜாக்பாட் ராசிங்க நீங்கள் ஒருத்தர். என்ன சார் ஜாக்பாட்னா, இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து 5ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு. அதனால் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஓகேவா? ஸோ மெயினாக இதெல்லாம் நல்லது நடக்கும் சார். குரு பகவான் வந்து அடுத்து கடகராசிக்கே கிளம்புனா கூட உங்களுக்கு வந்து கையில் நல்ல காசு வரும். வீட்டில் ஹாப்பினஸ் நிறைய இருக்கும், வீட்டில் சந்தோஷங்கள் நிறைய இருக்கும். சார் இல்லை சார் வீட்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சார்னா, ராகு பகவான், சனி பகவான்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறதுனால அப்படி இப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இது வந்து நம்ம 2.5 வருஷத்துக்கு சொல்கிறோம். சரி, அதனால் இன்றைக்கி நடக்கிறத மட்டும் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் நாள் போக போக பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து ஒரு நல்ல வீட்டில் ஹாப்பினஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். இது அடுத்து வந்து நீங்கள் ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதை வின் பண்ணலாம். என்னென்ன முயற்சி? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முயற்சி, ஜாபுக்கோ, பிஸ்னஸ்க்கோ, கல்யாணத்துக்கோ, பர்சனல் ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நிறையவே உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வண்டி, வீடு வாங்கணும். ஏன்னா நீங்கள் வந்து துலாம் ராசிக்காரங்க எப்படின்னா, வண்டியோ வீடோ எது வாங்கணும் லக்ஸுரியாக, பார்க்க அழகாக, கிளாசிக்காக எடுக்கணும்னு நினைப்பீங்க. அது அமையத்துக்கு சூப்பரான டைம் இது. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து இதுவும் சுக்கிரன் வீடுன்றதுனால நிறைய பேர் வந்து நல்ல லவ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு லவ் நல்லபடியாக அமையத்துக்கு சூப்பரான டைம். அந்த லவ்வை கல்யாணமாக மாற்றுறதுக்கும் அருமையாக இருக்க டைம். கல்யாணம் ஆனவங்க மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் இதில் ஏதோ ஒரு விதமான டிலே நடக்குது, ஏன்னா இது வந்து நம்ம பொதுவாக சொல்கிறோம், தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து சில முன்ன பின்ன இருக்கும்ல. ஏதாவது தடங்கள் ஆகிற மாதிரி இருந்தால் குலதெய்வம் கோவில் போய்ட்டு வாங்க. குலதெய்வம் கோவில் போயிட்டு வர உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த துலாமில் வரவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஆண் தெய்வமாக இல்லை தலப்பாக கட்டின சாமியோ அம்மனாகவே இருந்தால் கூட ஒரு ராணி போஷனில் இருக்கிற மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஜாதகத்தை மாறும், பட் பொதுவாக இந்த மாதிரி அமைப்புகள் இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்க. தேடி பாருங்கள். இல்லை ஏதாவது நீர்நிலை பக்கத்தில் உங்களுக்கு வர்றதுக்கு ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது குலதெய்வம் கோவில். ஓகேங்களா? இதை நீங்கள் இந்த தெய்வத்தை வேண்ட உங்களுக்கு லைஃப் வந்து ஒன்றும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் நல்லபடியாக உங்களுக்கு வந்து வளரும். அதுவும் நீங்கள் ஏதாவது வெளிநாடு போக ட்ரை பண்ணுறீங்க, இல்லை பிஸ்னஸ்லேயே எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இல்லை இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கனாலும் அதுக்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பிஸ்னஸ் வளரும்னு சொல்லிட்டேன். ஆனால் சனி பயிற்சி நடந்துகிட்ருக்குல்ல இப்போ, அது சனி பகவான்
உங்கள் சில வீட்டை பார்க்குறாரு. எந்த இதுனா உங்களது வந்து ப்ராஃபிட் சம்மந்தமாக ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது பிஸ்னஸ் வளரும். அதான் சொன்னேன், இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் ரொம்ப ஆசைப்படுவீங்க துலாம் ராசி. ஸ்டாக், எனக்கு சுக்கிரன் வீடு இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் வேறு, அது வந்து பணம் எடுக்கிறது வேறு. இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போடுவீங்க, எடுக்கிறது ட்ரபிள் ஆகும். அது ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுவீங்க, பிஸ்னஸ் வளரும். நிறைய பேர் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறன்னுவாங்க, நிறைய பேர் தூக்கி விடுறன்னுவாங்க, அமையும். ப்ராஃபிட் வர நேரத்தில் சொதப்போம். அதனால் அதில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு கையில் நல்லா காசு வரும்னு சொன்னேன். காசு வரும், கூட செலவோடு வரும். உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் கைக்கு வருதுன்னா எப்படி ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு செலவோடு தான் கூட வரும். ஆனால் நல்லது, நம்மளுக்கு வந்து செலவு வந்தாலும் கையில் காசு இருக்குன்றதுனால சேஃபாகவே இருக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணுன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பேப்பர் ஒர்க்ஸ், இந்த கிரெடிட் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் வந்து அதிகமாக ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இது துலாம் ராசி லக்னம் வந்து காலபுருஷ தத்துவம்னு நம்ம சொல்லும் போது எப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ப்ரைவேட் பார்ட்ஸ் வரும். ப்ரைவேட் பார்ட்ஸில் அதுக்கு மேலே இடுப்பு பகுதிகள் இதெல்லாம் வரும். ஸோ இவங்களுக்கு வந்து டக்குன்னு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், இல்லை இந்த இடுப்பு பகுதிகளில் ஏதாவது, இல்லை இந்த பாலுறுப்பு சம்மந்தமாக ஏதாவது சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன் சிம்பிளாக இது சம்மந்தமாக நிறைய இருக்குது. இப்போ லேடிஸ் ஜென்ட்ஸ்ன்னு பார்த்தா அந்தந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஜென்ரலாக இந்த ஏரியாக்கள் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது கலர் தெரப்பிலாம் நாங்கள் சொல்லும் போது நம்ம இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரில. பட் இன்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டில் போடுறது நல்லது, ஒயிட் ரெட். அதனால தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோமன் சாம்ராஜ்யத்துக்கு நம்ம பட்டு துணி போட்டாலும் கோமணத்தை வெள்ளையில் தான் கட்டணும். ஏன்னா அதுக்கெல்லாம் பின்னாடி ரீசன் இருக்குது. அதெல்லாம் கலர் தெரப்பியில் வருது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அந்தந்த கலர்ஸ், அந்தந்த பாடி பார்ட்ஸ், அந்தந்த சக்ராஸ் உடம்புல இருக்கிறதுக்கு ஏற்ற கலர்ஸ் நீங்கள் போடும்போது உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்ட்ராங் ஆகும். அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்திங்கன்னா லக்ஷ்மி தாயார், ரங்கநாதரோட வழிபாடு பண்ணுங்கள். மங்கள சனீஸ்வர பகவான், ஏற்கலப்பையோட மங்கள சனீஸ்வர பகவான் இருப்பார், அவரை வழிபடுங்க. ஜேஷ்ட தேவி, குளிகை மாந்தியோட குடும்பத்தோடு இருக்க கோவில்கள் நிறைய இருக்குது. கூகுள் அடித்து பாருங்கள், இல்லை நம்மளே ஒரு இன்டர்வியூ அதை பற்றி கோவில்களை பற்றி சொல்லுவோம். அந்த தெய்வங்களை வழிபட்டு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். இந்த வழிபாடுகள் பண்ண நீங்கள் வந்து அன்னதானங்கள், அதாவது பால் சம்பந்தமான பால் பொருட்கள், பாலால் செஞ்ச ஸ்வீட்டுகள்லாம் நைவேத்தியமாக கொடுக்க அன்னதானம் கொடுக்க இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு மங்களகரமான சனிப்பயிற்சியாக அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நம்ம எல்லா முக்கியமான விஷயமும் பார்த்தோம். ஓவராலாக லைஃப்பில் என்னென்ன இந்த ஜாப், மேரேஜ், பிஸ்னஸ், உடல் ஹெல்த்து, கடன், இந்த மாதிரி எல்லா ஓவரால் விஷயமும் பார்த்தோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து சில பேர் நம்ம சொல்கிறோம்ல, எனக்கு சரியாக எனக்கு அமைய மாட்டேங்குது, நீங்கள் சொல்கிறது டூப்புன்னெலாம் சில பேர் சொல்லுவோம். அப்படி இல்லை, 1000 வருஷமாக பார்த்துட்ருக்கோம்ல ஜோதிடம், அப்புறம் எப்படி அதை டூப் ஆகும்? என்னென்னா நம்ம ராசிக்கு மட்டும் வச்சு பார்க்குறோம். இது ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ணும்போது லக்னத்தை வச்சு கேல்குலேட் பண்ணுவோம். அதனால் இப்போ நான் வந்து உங்கள் ராசிக்கு சொல்கிறேன்னா உங்கள் லக்னமும் என்னென்னு பார்க்க ஒன்றும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். அதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக அமையும். இது ஒன்று. இன்னொன்று, இப்போ நம்ம வந்து உலகத்தில் மொத்தமாக எடுத்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அந்த ஒரு கோடி பேருக்கும் பொதுவாக தான் இப்போ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்க கிரகநிலை, அவங்கவுங்க ராசி நட்சத்திரம் பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரிங்களா? அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் கொடுத்தா தான் ஒன்றும் க்ளீனாக பார்க்க முடியும். இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இந்த பொது பலன்களே ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று. இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு டிசிஷன் ப்ராப்பராக எடுக்கணும்னா தனியாக எனக்கு கால் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இதை தாண்டி இப்போ இதெல்லாம் நடக்குது சார், இதெல்லாம் ஓகே. இது 2.5 வருஷம் நம்ம வந்து அடுத்த 2.5 வருஷத்துக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த 2.5 வருஷத்தில் ஒன்று உங்களுக்கு முக்கியமான தெய்வ வழிபாடுகள் சொல்லிட்டேன், இது ஒரு பக்கம். இன்னொன்று, முக்கியமான நிறைய பண்டிகைகள் வரும். நம்ம பண்டிகைகள்னு சொல்கிறோம், அது பின்னாடி நிறைய லாஜிக்கல் இருக்குங்க. இப்போ மகா சிவராத்திரி போச்சா, அடுத்து மாசி மகம் வருது, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அமாவாசைகள் வரும். ஒரு அமாவாசைகளும் கரெக்டாக கும்பிட்டுட்டு வாங்க. நம்ம நிறைய பயிற்சிகளில் வந்து சனி பகவான் தாக்கத்தை குறைக்கிறது நிறைய சொல்லுவோம். கலர் தெரப்பியில் சொல்லுவோம், எந்தெந்த கலர் ட்ரெஸ் போடணும், எது போடக்கூடாது.
உணவு முறையிலேயே சனி பகவானுடைய தாக்கத்தை உணவு மூலியமாக குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் இதுலேயே நிறைய மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒன்றும் தனியாக கைடன்ஸ் சொன்னாலும் கால் பண்ணுங்கள். சனி பயிற்சின்றது பயப்படுற விஷயம் கிடையாதுங்க. சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. இவர் வந்து கிள்ளி கொடுக்குறவரில் அள்ளி கொடுக்குறவர். இதை ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷம் சனி பயிற்சி உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையறதுக்கு அந்த சிவன் பார்வதியை வேண்டிக்கிறேன். நம்ம சனீஸ்வர பகவான், ஜெய்ஷா தேவி, குளிகன் மாந்தி எல்லாரோட அருளும் உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.